ஹாய்மா. 12th ஸ்டாண்டர்ட் மேத்தமெட்டிக்ஸ்ல ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக், எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்கும் ஒரு யூஸ்ஃபுல்லா இருக்கக்கூடிய ஒரு டாபிக் வந்து படிக்க போறோம். தட் இஸ் ரிடக்ஷன் ஃபார்முலா. ரிடக்ஷன் அந்த வார்த்தையிலே வந்து உங்களுக்கு அர்த்தம் இருக்கு. ஒரு மிகப்பெரிய இன்டெகிரலை வந்து ரொம்ப சிம்பிளா சுருக்கி தரக்கூடிய ஒரு ஃபார்முலா தான் இந்த ரிடக்ஷன் ஃபார்முலா. இந்த ரிடக்ஷன் ஃபார்முலா மட்டும் இல்லைன்னு வச்சுருங்களேன், மிகப்பெரிய ஃபங்க்ஷனால நம்மளால சால்வ் பண்ணவே முடியாது. ஆனா த்ரூ திஸ் கான்செப்ட் பெரிய பெரிய ஃபங்க்ஷனை கூட நம்ம ஈஸியா என்ன பண்றோம், செஞ்சிட முடியும். எப்படின்னு பாக்குறேன், கவனிங்க. ரிடக்ஷன் ஃபார்முலா என்ன சொல்லுது அப்படின்னா, இன்டெகிரல் 0 to π/2 sin பவர் nx dx இப்படியாக இருந்தால் இதை இன்டெகிரேட் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா n-1/n i n-2. அதே போல என்னோட வேல்யூ இட் ஷுட் பி கிரேட்டர் than or equal to 2. இந்த i என்பது வேற எதுவும் கிடையாது, இதுதான் in. இதுவாக இருந்தால் அதை எப்படி ரெடியூஸ் பண்ணலாம், இப்படி ரெடியூஸ் பண்ணலாம். எப்போ இந்த கண்டிஷன் உண்மை அப்படின்னா, இந்த என்னோட வேல்யூ கண்டிப்பா 2க்கு அதிகமா இருந்தா மட்டும்தான் இந்த கண்டிஷனை நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும். இதே போல in is equal to integral 0 to π/2 cos power nx dx ஆக இருந்தாலும் சேம் ப்ராசஸ் தான். n கீழே போட்டுட்டு n-1 நியூமரேட்டரு i n-2 and such that n is greater than or equal to 2. இது வந்து ரிடக்ஷன் ஃபார்முலா என்ன செய்யும் அப்படின்னா, இந்த மாதிரி சைன் பவர் 1000 crore lakhs அப்படின்னு என்ன இருக்க இடத்துல என்ன பெரிய நம்பர் இருந்தாலும் சரி, இந்த ப்ராசஸ்ல நம்ம செஞ்சோம் அப்படின்னா ஈஸியா ரெடியூஸ் பண்ணி நம்மளால என்ன செய்ய முடியும்னா ஒரு ஸ்டேஜ்ல வந்து நம்மளால ஆன்சர் கொண்டு வர முடியும். இது சைன் பவர் nx-க்கும் பொருந்தும், காஸ் பவர் nx-க்கும் பொருந்தும். ஸோ இதை பேஸா வச்சுக்கிட்டு நம்ம நிறைய எக்ஸாம்பிள்ஸ் நம்ம சால்வ் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த கான்செப்ட் நமக்கு என்ன செஞ்சிடும், கைக்குள்ள வந்துடும். அடுத்தடுத்து சில எக்ஸாம்பிள் சம்ஸை பார்க்கலாம்.